கத்துன ஒரே குத்து, ஒரு குத்துதான். ஏண்டி, உனக்கு என்ன தைரியம் இருந்தா நீ பண்ணையாரிய மிரட்டுவ? என்ன 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 கேட்ட? சாராய கடைய உன் பேருக்கு மாத்தணுமா? ஒண்ணு என்ன ஒண்ணு பண்ணிடாத. அந்த பண்ணையார பத்தி உனக்கு ஒண்ணும் தெரியாது. ஏண்டி தெரியாது? தங்கமான மனுஷன்டி அந்த ஆளு. எனக்கு அடைக்கலம் கொடுத்து பிராந்தி கொடுத்த புண்ணியமா. கடவுளுக்காக மனுஷன் கண்ணையை கொடுத்தாண்டி. பண்ணையாருக்காக உன்னை கொன்னா என்ன? எந்த பண்ணையாருக்காக நீ என்ன கொலை செய்ய வந்தீங்க? அந்த பண்ணையார் தான் உங்க அப்பாவே கொலை செஞ்சாரு. அடி பாப்பா, இத நான் நம்பணும்? என் மேல சத்தியமா சொல்றேன். அன்னைக்கு என்ன நடந்ததுன்னா, நீ கூடதான். அட பாவி, உனக்கு இப்படி ஒரு தொடர்பா? பெருமாள், அடச்சி, என் பேரை சொல்ல கூட உனக்கு யோகியதில்லடா. எச்சலையில சோறுதுங்கிற உனக்கு வாழல போட்டு என் வீட்டுல விருந்து கொடுக்க நினைச்சேன் பாரு. பாவி, உன் பொண்டாட்டி உனக்கு வாரிசு இல்லைன்னு சொன்னதாலதான்டா இந்த கல்யாணத்துக்கு நான் சம்மதிச்சேன். அது மட்டும் இல்லடா, பிறந்த வீட்டுலதான் என் பொண்ணு எந்த சுகத்தையும் அனுபவிக்கல. போற இடத்துலயாவது நல்லபடியா வாழட்டுமேனுதான் ஒரு சகநலக்கார அப்பனாத்தாண்டா இந்த கல்யாணத்துக்கு நான் சம்மதிச்சேன். ஆனா என் பொண்ணு அதிர்ஷ்டக்காரி. கல்யாணத்துக்கு முன்னாடியே உன் சுயரூபம் என்னன்னு தெரிஞ்சதுனாலதான் அவ முறப்பையனோட ஓடி போயிட்டான். என்னது, ஓடி போயிட்டாளா? ரொம்ப நல்லதா போச்சு. நீ அவனுக்கு பொண்ணு கொடுக்க மாட்டேன்னு சொன்ன பாரு, அதனாலதான் உன்னை கொலை பண்ணிட்டு உன் பொண்ணை எடுத்துட்டு ஓடியே போயிட்டான். நான் உயிரோடு இருக்கும் போது அவன் எப்படி என்ன கொலை பண்ண முடியும்? இப்படித்தான். இதையா நடந்தது? பண்ணையாருக்கு பயந்துகிட்டு நான் கோர்ட்ல போய் சாட்சி சொன்னேன். அதுக்கப்புறம் பண்ணையார் என்ன ஊரை விட்டே அனுப்பிச்சிட்டாரு. நேற்றுக்குதான் நான் வந்தேன். பாப்பா, நீ சொல்றதெல்லாம் போய். பண்ணையார் நீ கேட்ட சாராய கடையை உன் பேருக்கு எழுதி வைக்கலங்கிறதுக்காக கதை விடாத, காது குத்தாத. நான் குத்திருவேன். இல்லையா, நான் சொல்றதுல உண்மை. பாப்பா, உன்னை நான் நம்ப மாட்டேன். குடி கொடுத்த பண்ணையாருக்கு துரோகமும் பண்ண மாட்டேன், உன்னை உயிரோடவும் விட மாட்டேன். இவனை அடிச்சு காயப்படுத்தினதும் இல்லாம கொலை பண்ண மாடா வந்திருக்கேன். என்ன வாயார அம்மான்னு கூப்பிட்டேன். இவனை தங்கச்சி உன்னை நான் வாழ வைக்கிறேன்னு சொன்னேன். இப்ப அந்த பண்ணையாரோட சேர்ந்துகிட்டே இவனை கொலை பண்ண வந்திருக்கியா? அதுக்கு முன்னால எங்க ரெண்டு பேரையும் கழுத்தை நெரிச்சு கொன்னுடுறா, கொன்னுடு. அம்மா, சத்தியமா சொல்றேன், நீ நாசமா போயிடுவே. எங்களுக்கு துரோகம் செஞ்ச நீ நல்லாவே இருக்க மாட்டே. நீங்களும் எங்களை சபிக்காதீங்கம்மா. இது வரைக்கும் நாங்க வாங்கின சாபம்லாம் போதும். டேய், உன்னை கொலை பண்ண வந்தவனுக்கா படுத்துக்கிட்டு பேசுறேன்? இவனாமா என்ன கொலை பண்ண வந்தவன்? சின்ன வயசுல பெத்தவங்க முகத்தை கூட பார்க்காம வளர்ந்தவங்கம்மா நாங்க. எனக்கு பசின்னா பிச்சை எடுத்து சாப்பாடு போட்டோம்மா இவன். இது வரைக்கும் கத்தியாலதான் எல்லாத்தையும் சாதிச்சுட்டு வந்தோம். இப்பதான் முதல்ல புத்தியால சாதிக்கிறதுக்காக நாங்க பிரிஞ்சவங்க மாதிரி நடிச்சோம். ஆமா, ஊர் முன்னாடியும் சட்டத்துக்கு முன்னாடியும் பண்ணையார் தான் கொலை செஞ்சாரு சாட்சியோட நிரூபிக்கத்தான் நாங்க பிரிஞ்சோம். இவ்வளவு நாளா உங்ககிட்ட நாங்க மறைச்ச ஒரு பெரிய உண்மையை இப்ப நான் சொல்ல போறேன். நாங்க ரெண்டு பேரும் தூக்கு தண்டனை கைதிங்க. நாளை காலையில எங்களை தூக்குல போட்டுருவாங்க. சாவறதுக்கு முன்னாடி கடைசியா ஒரு நல்ல காரியம் செய்யணும்னு ஆசைப்பட்டோம். அதுக்காகத்தான் இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டோம். நாங்க நினைச்சது மட்டும் நிறைவேறிட்டா நிம்மதியா நாளைக்கு நாங்க ரெண்டு பேரும் தூக்குல தொங்கிடுவோமா? இல்லப்பா, என் பொண்ணுக்கு வாழ்க்கை கிடைக்கணுங்கிறதுக்காக ஏன் ரெண்டு பிள்ளைங்களையும் நான் சாக விட மாட்டேன். நீங்க ரெண்டு பேரும் சாக கூடாது. நீங்க ரெண்டு பேருமே சாக கூடாது. எதுக்காக எங்க ஊருக்காரங்க உங்களை அடிக்கிறாங்க தெரியுமாடா? நீங்க ரெண்டு பேரும் கொலைகாரனுங்க.
நீங்க 2 பேரும் தூக்க தண்டனை கைதிங்க. ஜெயில இருந்து தப்பிச்சு வந்த அயோக்கியனுங்க. இது எங்க ஊர்க்காரங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. இதுக்கப்புறமும் உங்களை சும்மா விடுறதுக்கு நாங்க நான் இழிச்ச வாயினுங்களா? அதுக்காகத்தான் இவ்வளவு நேரம் உங்களை அடிச்சோம். எனக்கு எதிரா சாட்சியாடா தயார் பண்றீங்க? நான் வச்ச தீயில இருந்து வெளியே வர அவளுக்கு என்ன சீதையா? இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்க சாட்சி 2 பேரும் சாம்பலா வரும். போலீஸ்க்கு ஆரம்பிச்சிட்டீங்கல்ல, அவங்க வந்த உடனே இவங்க 2 பேரும் அவங்க கிட்ட ஒப்படைச்சுங்க. ஏண்டே, விடிஞ்சா உனக்கு எனக்கு கல்யாணம், அலங்காரம் பண்ணாம இங்கே நின்று வா. சாம்பலா வர வேண்டியவங்க எப்படி உயிரோடு வந்திருக்காங்கன்னு பாக்குறியா? நீ வச்ச நெருப்பால ஒரு பொண்ணோட வாழ்க்கை அழிச்சிட்டியாடா பாவி. நான் சாக வேண்டியதாம்மா. நான் அவனுக்கு செஞ்ச பாவத்துக்கு அந்த கடவுள் எனக்கு இந்த தண்டனை கொடுத்திருக்காமா. இவன் தான் கொலைகாரன். காவேரியோட அப்பா பெருமாளை இவன் கொலை செஞ்சதை நான் என் கண்ணால பார்த்தேன். அட பாவி, என் புருஷனை கொலை செஞ்சது நீயா? அது மட்டும் இல்லம்மா, என் வயித்துல குழந்தை வளர தெரிஞ்சா எங்க உங்க மகளை கல்யாணம் பண்ணிக்க முடியாதோன்னு உள்ளதாச்சானே என்ன பெட்ரோல் ஊத்தி கொளுத்த பார்த்தாமா. இவங்க வந்துதான் என்ன காப்பாத்தினாங்க. உங்களுக்கு எல்லாம் உண்மை தெரியணுங்கிறதுக்காகத்தான் எங்க 2 பேரையும் பாதுகாப்பா ஒரு குடிசையில வச்சிருந்தாங்க. அதையும் தெரிஞ்சுக்கிட்ட இவன் அந்த குடிசைக்கு தீ வச்சு கொடுத்துட்டான். இப்ப சொல்லுங்கய்யா, எங்கேயோ தப்பு பண்ணிட்டு தூக்கு தண்டனைக்கு போற கைதிங்க தெரிஞ்சதுக்கு அப்புறம் எங்களை போட்டு அடிச்சீங்கல்ல? இந்த ஊர்க்காரைய கொலை பண்ணிட்டு வாழ வேண்டிய ஒரு அப்பாவி பையன் மேல அந்த பழிய சுமத்தி அவனை ஜெயிலுக்கு அமிச்ச பாவி இவன். இனி ஊர் ஜனங்களை நம்பி பிரயோஜனம் இல்லை. பண்ணையார காப்பாத்தணும்னா நம்ம அடியாட்களை கூட்டிட்டு வந்துட வேண்டியதுதான். எத்தனையோ பேர் வாழ்க்கை அழிச்ச இவனுக்கு இப்ப என்ன தண்டனை கொடுக்க போறீங்க? இவ்வளவும் தெரிஞ்சதுக்கு அப்புறம் இவனை பாத்துக்கிட்டு இருக்கிறதுக்கு இவங்க என்ன இழிச்ச வாங்களா? சார், தூக்கு தண்டனை கைதில செக்அப் பண்ண வர்றதா டாக்டர் போன் பண்ணாரு. என்ன சார் சொல்றது? இப்போ ஒண்ணு கெட்டு போல சார். அவங்க 2 பேரும் ஓடி போயிட்டதா? நோ, அவங்க ஓடி போகல, நான் தான் அவங்களை அனுப்பி வச்சேன். ஆல் ரைட், டாக்டரை வர சொல்லுங்க. எஸ் சார். சுத்தி நிறுத்துவீங்க. சீக்கிரம் கதையில அடைச்சு தீபம் எடுத்துட்டு வா. ஊர் ஜனங்க மத்தியிலே அக்கினி சாட்சியா தாலி கட்டணும்னு ஆசைப்பட்டீங்கல்ல, 2 இங்க இருக்கு. கட்டுங்க தாலியே, எவன் வருவான்னு பாத்துருவோம். நீ என்ன கேட்ட? நீ வச்ச தீயில இருந்து வர்றதுக்கு சீதையா நான் கேட்டேன். தமிழ்நாட்டு பொண்ணுங்க எல்லாருமே சீதைங்க தாண்டா. பாவம், நீதான் இப்ப ராவண மாதிரி ஆக போற. ராம அம்பு விட்டு நீ பாத்திருக்கியா? இல்ல இல்ல.
நாங்க மிருகங்களா இருந்தப்ப எத்தனையோ மனுஷங்களை கொலை பண்ணிருக்கோம்டா. ஆனா இப்போ நாங்க மனுஷங்களா ஆனதுக்கு அப்புறம் ஒரு மிருகத்தை கொல்ல போறோம்டா. தம்பி, இந்த பொண்ணு கழுத்துல இருக்கிற தாலிக்காகவோ இவன் வயித்துல வளர்ற குழந்தைக்காகவோ இவனை உயிரோட விட்டுருங்க நான் சொல்லல. ஜெயிலருக்கு நீங்க செய்து கொடுத்தீங்களே சத்தியம், அத ஒரு நிமிஷம் நினைச்சு பார்த்து முடிவுக்கு வாங்க. இவனை தண்டிக்க சட்டம் இருக்கு, உங்களை தண்டிச்ச சட்டம் அங்க காத்துக்கிட்டு இருக்கு. சார், தூக்கு தண்டனை கைதிகளை கடைசியா செக்அப் பண்றதுக்காக டாக்டர்ஸ் வந்திருக்காங்க சார். எதுக்கும் ஒரு அளவு இருக்கு சார். போனவங்க புத்தனோ இயேசுவோ இல்ல. புத்தனும் இயேசுவும் கூட மனுஷங்க தான்ப்பா சார். நிச்சயமா அவங்க திரும்பி வர மாட்டாங்க சார். இப்பவும் ஒண்ணு கெட்டு போகல. அவங்க 2 பேரும் ஓடி போயிட்டாங்கன்னு உடனே போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தா? நோ, அவங்க ஓடி போகல, நான் தான் அனுப்பி வச்சேன். சார், 2 பேரும் பர்ஃபெக்ட்லி ஆல்ரைட் சார். ஃப்ரெண்ட்ஸ், உங்க 2 பேருக்கு ஏதாவது கடைசி ஆசை இருந்தா சொல்லுங்க. முடிஞ்சா அதை நிறைவேற்றி வைக்க முயற்சி பண்றோம். சார், வாழ்க்கையில நாங்க ஒரே ஒரு நல்லது செஞ்சோம். சாகறதுக்கு முன்னால அதை எங்க கண்ணு முன்னாடி பார்க்க ஆசைப்படுறோம். நாம செத்தா அழறதுக்கு யாருமே இல்லைன்னு சொன்னாங்க. இப்போ நமக்காக அழறதுக்கு ஆளுங்க இருக்காங்க மச்சி. மாமு, நாம எவ்வளவு பேர் அழ வச்சிருக்கோம். இன்னைக்கு நம்மளே